நீ இந்த உலகத்துல வாழ்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. உன் மனசு ரொம்ப மென்மையானது. அதனால் நீ எல்லாரிடமும் அன்பாய் பேசுகிறாய். அது உன் நல்ல மனசுதான். ஆனா, அந்த நல்ல மனசுக்கு எல்லாம் தகுதி இல்லை என் பிள்ளையே. நீ யாரிடமும் பேசுறாயோ, அவர்கள் எல்லாம் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில பேர் உன் வார்த்தையை வேற மாதிரி எடுத்துக்குவாங்க. சில பேர் உன்னை பயன்படுத்துவாங்க. அதனால தான் நான் இப்ப சொல்றேன். யாரிடமும் அதிகமாக பேசாத. உன் அமைதியில் தான் உன் மதிப்பு இருக்கு. உன் வாழ்க்கையில் நீ ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருக்கக்கூடாது. அதை யாரும் படிக்க முடியாது என் பிள்ளையே. நீ பேசுற ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையின் ரகசியம்தான். அதை தவறான கையில் கொடுத்துட்டா, அது உன்னை காயப்படுத்தும் ஆயுதமாக மாறும் என் பிள்ளையே. நீ யாரையும் நம்பி எல்லாத்தையும் சொல்ற. ஆனா, எல்லாரையும் நம்புறது தவறு என் பிள்ளையே. அந்த ஒரு சிறிய தவறு உன் வாழ்க்கையின் பெரிய அளவுக்கு பாதிக்கும் என் பிள்ளையே. அதனால தான் சொல்றேன், உன் மனசை எல்லாரிடமும் திறக்காத. எதையும் சொல்லும் முன் 2 முறை யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்துட்டு நீ பேசு என் பிள்ளையே. அதனால தான் சொல்றேன், யாரிடமும் பேசாத, பழகாத என்று. நீ நல்லவனாக இருக்கிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஆனா, அந்த நல்ல மனசு உன்னை காயப்படுத்தக் கூடாது என் பிள்ளையே. இந்த உலகத்தில் எல்லாரும் நேர்மையானவர்கள் இல்ல. சிலர் முகத்தில் சிரிப்பாங்க. ஆனா, உள்ளுக்குள்ள வேற மாதிரி நினைப்பாங்க என் பிள்ளையே. நீ அவர்களிடம் பேசுறது போது அவர்கள் உன்னை ஆராய்ந்து பார்ப்பார்கள். உன் பலவீனத்தை கண்டுபிடிக்க முயல்வார்கள். அதனால தான் சொல்றேன், அதிகமாக பேசுறதை விட அதிகமாக கவனிச்சு கற்றுக்கொள் என்று. நீ அமைதியாக இருந்தால் அவர்கள் உன்னை ஆராய மாட்டாங்க என் பிள்ளையே. நீ பேசுறதுல உனக்கு லைட்டா மன நிம்மதி கிடைக்கும். ஆனா, அது நீண்ட நேரம் நிலைக்காது என் பிள்ளையே. நீ உன் பிரச்சனையை எல்லாரிடமும் சொல்கிறாய். ஆனால், அவர்கள் அதை தீர்மானிக்க மாட்டாங்க. அதை கேட்டு அதை பற்றி பேசுவாங்க. சில நேரம் உன் கஷ்டம் மற்றவர்களுக்கு ஒரு கதையாக மாறிடும் என் பிள்ளையே. அதனால் உன் கஷ்டத்தை எல்லாரிடமும் சொல்லாத. என்னிடம் வா, நான் கேட்கிறேன். நான் காயப்படுத்த மாட்டேன் என் பிள்ளையே. உனக்கு பக்கபலமாக நான் நிற்பேன். நீ யாரையும் நம்பாத. என்னை நம்பு. கண்டிப்பாக உனக்கு நல்ல விஷயம் நடக்கும் என் பிள்ளையே. நீ உன் சக்தியை மதிக்கணும். அது உன் வாழ்க்கையின் பெரிய பலமாக இருக்கும் என் பிள்ளையே. நீ அதிகமா பேசுறதுல அந்த சக்தி மெதுவாக குறையும். உனக்கு தெரியாம நீ சோர்வடைவாய். அமைதி என்பது வெறும் பேசாம இருப்பது இல்ல. அது ஒரு சக்தி என் பிள்ளையே. அது உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருக்கும். நீ அமைதியாக இருந்தா உன் உள்ளம் தெளிவாகும். உனக்கு முடிவு சரியாக கிடைக்கும் என் பிள்ளையே. அமைதியான் உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு கருவியாக இருக்கப் போகிறது என் பிள்ளையே. நீ எப்பொழுதும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. யாருக்காகவும் உன்னை மாற்ற வேண்டியவும் அவசியம் இல்ல. உன்னை புரிஞ்சுக்க வேண்டியது உலகம் இல்ல. நான் தான் என் பிள்ளையே. நீ என்ன செய்கிறாய்? என்ன நினைக்கிறாய்? எல்லாம் எனக்கு தெரியும். அதனால தான் உலகத்திடம் விளக்கம் கொடுக்காத. அமைதியாக உன் பாதையில் நட என்று நான் சொல்கிறேன் என் பிள்ளையே. யாருக்கும் நான் இப்படி, நான் அப்படி என்று நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க உன் கூட இருப்பாங்க. உன்னை புரியாதவர்கள் உன்னை விட்டு தூர போயிருவாங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. நீ யாருக்காகவும், எதற்காகவும் கலங்காது. நீ அதிகமா பேசுற இடத்தில் உன் மதிப்பு மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் என் பிள்ளையே. முதலில் அவர்கள் உன்னை கேட்பாங்க. பிறகு பழகுவாங்க. அதுக்கப்புறம் உன்னை சாதாரணமாக பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அதிகமாக கிடைக்கும் விஷயத்திற்கு இந்த உலகம் மதிப்பு கொடுக்காது என் பிள்ளையே. நீ அமைதியா இருந்தா உன்னை பற்றி அவர்கள் யோசிப்பார்கள். உன்னை புரிஞ்சுக்க முயற்சிப்பார்கள். அதனால தான் சொல்றேன், உன் வார்த்தைகளை குறைச்சுக்கோ. உன் மதிப்பை உயர்த்திக்கொள் என்று. நீ உன் பிரச்சனையை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ளாத. அது உன் மனசுக்கு ஒரு நிம்மதி தரும். நீ ஆனா பகிர்ந்த பின்னாடி அது ரொம்ப மனசு கஷ்டமாக மாறும் என் பிள்ளையே. ஆனா உண்மைய சொல்லணும்னா, அது ஒரு தற்காலிக நிம்மதிதான். அவர்கள் உன் கஷ்டத்தை கேட்பாங்க. ஆனா, அதுக்கு தீர்வு தரமாட்டாங்க என் பிள்ளையே. சிலர் அதை ரசிப்பாங்க.
உன் கண்ணீர் அவர்களுக்கு ஒரு கதையாக மாறிவிடும் என் பிள்ளையே. உன் கஷ்டத்தை எல்லாரிடமும் சொல்லாத. என்னிடம் மட்டும் சொல்லு. நான் உன்னை காப்பாற்றுவேன் என் பிள்ளையே. நீ அதிகமா பழகுறவங்க ஒரு நாள் தூரமாக போயிடுவாங்க. அது வாழ்க்கையில் உண்மைதான் என் பிள்ளையே. நீ அவர்களிடம் அதிகமா மனசு வச்சு பேசாத. அவர்கள் போனப்ப நீ உடைந்து போய் விடுவாய். உன் மனசு ஒரு புனிதமான இடம் என் பிள்ளையே. அதை எல்லாரிடமும் கொடுக்காத. சிலர் வந்து போறவர்கள், சிலர் மட்டும் நிலைத்திருப்பார்கள். அதிகமா பழகாத. அவர்களுக்கு உட்பட்டு அன்பு கொடுக்காத என் பிள்ளையே. உன் அன்பை என்னிடம் கொடு. நான் கண்டிப்பாக அதை பத்திரமாக வைத்துக் கொள்வேன் என் பிள்ளையே. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் உன் வாழ்க்கை ஒளிந்திருக்கிறது என் பிள்ளையே. நீ சொல்ற ஒரு சிறிய விஷயம் கூட பின்னாடி பெரிய பிரச்சனையாக மாறலாம். சிலர் அதை நினைவில் வைத்திருப்பார்கள். சிலர் அதை உனக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். நீ சொல்வதை திரும்ப வாங்க முடியாது என் பிள்ளையே. அது எப்பொழுதும் அங்கேதான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், பேசுறதுக்கு முன் யோசிச்சு பார் என்று. சில நேரம் உன்னை காப்பாத்தும் நீ யோசித்து பார்த்து பேசினால். அமைதி என்பது பலவீனம் இல்ல. அது மிகப்பெரிய வலிமை என் பிள்ளையே. நீ அமைதியாக இருந்தா பல பிரச்சனைகளை தானாக மாறி போயிரும் என் பிள்ளையே. சில சண்டைகள், சில தவறான புரிதல்கள் உன் ஒரு வார்த்தையினால பெருசாக மாறலாம் என் பிள்ளையே. அதனால் நீ அமைதியாக இருந்தா அது அங்கேயே முடிஞ்சிடும். அதனால தான் சொல்றேன், எப்போதும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. சில நேரம் மௌனம் தான் சரியான பதிலாக இருக்கும் என் பிள்ளையே. உன் ரகசியங்கள் உன் பாதுகாப்பு. அதை யாரிடமும் சொல்றது உன் கதவை திறந்த மாதிரி என் பிள்ளையே. எல்லாருக்கும் நல்லவங்களாக இல்ல. சிலர் உன் ரகசியத்தை பயன்படுத்துவாங்க. நீ நம்புறவங்க கூட ஒரு நாள் மாறலாம். உன் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை உன்னோடு உள்ளத்தில் வைத்துக்கொள் என் பிள்ளையே. யாரிடமும் பகிராத. கண்டிப்பாக அது உனக்கு பின்விளைவில் ஆபத்து விளைவிக்கும் என் பிள்ளையே. நீ எல்லாரிடமும் நல்லவனாக இருக்கிறாய். ஆனா அவர்கள் எல்லாம் உனக்கு நல்லவங்களாக மாட்டாங்க என் பிள்ளையே. உலகம் இப்படிதான். நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சிலர் உன்னை தவறாக புரிஞ்சுக்குவாங்க. அவர்களிடம் விளக்கம் கொடுக்க முயற்சிக்காத. அது உன் நேரத்தை வீணாக்கும் என் பிள்ளையே. தூரம் வைக்க கற்றுக்கொள். அது உன் அமைதிக்கு தேவையாகும் என் பிள்ளையே. நீ அதிகமாக பேசுறதால உன் உள்ளம் வெளியில் தெரியும் என் பிள்ளையே. அது சிலருக்கு உதவியாக இருக்கும். சிலருக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவர்கள் உன்னை முந்திக்கலாம். உன்னை தடுக்கலாம். உன் கனவுகள், உன் இலக்குகள் அனைத்துக்கும் பாதுகாப்பா இருக்கும் என் பிள்ளையே உன் அமைதி. அதை எல்லாரிடமும் சொல்லாது. அமைதியா உன் வேலையை மட்டும் செய். கண்டிப்பாக அது தானாக நடக்கும் என் பிள்ளையே. உன் மனசு மிகவும் விலை மதிப்புள்ளதாக இருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டும் என் பிள்ளையே. நீ எல்லாரிடமும் பழகுறதுனால அது காயப்படுத்தப்படும். ஒவ்வொரு ஏமாற்றமும் உன் மனசை பலவீனமாக்கும். நீ உன்னை பாதுகாக்கணும். அதுதான் உன் கடமை என் பிள்ளையே. அமைதிதான் அந்த பாதுகாப்பு. அதை உன் வாழ்க்கையில் சேர்த்துக்கொள் என் பிள்ளையே. யாரிடமும் உன் ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளாது. நீ யாரிடமும் பேசாம இருக்கிறது தவறு இல்ல. அது உன் வளர்ச்சியாகும் என் பிள்ளையே. நீ வளர ஆரம்பிக்கும் போது உன் சுற்றம் குறையும். அது ஒரு நல்ல அறிகுறியாகும் என் பிள்ளையே. நீ உன் நேரத்தை மதிக்க ஆரம்பிப்பாய். உன் இலக்கை முக்கியமாக பார்க்க ஆரம்பிப்பாய். தனிமையை பயன்படுத்தாத. அது உன்னை உயர்த்தும் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் முக்கியமானவர்கள் மிகவும் குறைவு. அவர்களை நீ அடையாளம் காண வேண்டும் என் பிள்ளையே. மீதமுள்ளவர்களை ஒரு காலத்திற்கு மட்டும் நீ எல்லாருக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்தா உன் வாழ்க்கை குழப்பமாக மாறிவிடும். யாருக்கு என்ன இடம் கொடுக்கணும் தெரிஞ்சுக்கோ. அது உன் மதிப்பை காப்பாற்றும் என் பிள்ளையே. நீ உன் நேரத்தை வீணாக்காத. அதிகமாக பேசாத. அவர்கள் உன் இலக்கை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ பெரிய விஷயம் செய்யணும்னா உன் கவனத்தை முழுக்க உன் பாதையில் இருக்கணும் என் பிள்ளையே. பேச்சை குறைச்சுக்கோ. செயலை அதிகரிச்சுக்கோ. அமைதியா உன் கனவை கட்டு. நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ என்னை நம்பு. நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். நீ எதையும் தனியாக சந்திக்க வேண்டியதில்லை.
உனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்காத. நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ அமைதியாக இருந்தா நான் உன் வழியை சரி பண்ணுவேன் என் பிள்ளையே. உன் நம்பிக்கைதான் உன் வலிமை. அதை கைவிடாத. இது உன் வாழ்க்கையை மாற்றும் வார்த்தையாகும் என் பிள்ளையே. இந்த வார்த்தையை மட்டும் நீ கவனமாக கவனிச்சுக்கோ. அதிகமா பேசாத, அதிகமா பழகாத. அமைதியா உன் பாதையில் நட. உன் மதிப்பு, உன் பாதுகாப்பு, உன் வெற்றி இது தன்னை போல உன்னை தேடி வரும் என் பிள்ளையே. நீ என்னை நம்பி நடந்தா நான் உன்னை உயர்த்துவேன் என் பிள்ளையே. நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் எப்பொழுதும். இந்த சாயப்பாவை நம்பி நீ இதை கேட்டதற்கு நன்று. யாரிடமும் அதிகமாக பழகாத, யாரிடமும் அதிகமாக பேசாத. உன் ரகசியத்தை உன் மனசுக்குள் வைத்துக்கொள் என் பிள்ளையே. இது இன்று நான் சொல்லும் உனக்கு ஒரு அட்வைஸ் ஆகும். இதை கண்டிப்பாக உன் மனதில் எடுத்துக்கொண்டு செயல்படுத்து. அமைதியாக இரு. பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லு. ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.